நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கவேரி ஏன்பா ஆபீஸ் போல இன்னைக்கு? ஏண்டா குழந்தை தவறி போய் ஒரு மாசம் ஆக போறது. நீ ஏன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஆத்தல் இருக்கும்போது என் மாட்டு பொண்ணுக்காக ஒரே ஒரு நாள் நான் ஆபீஸ் லீவ் போட்டு ஆத்தல் இருக்கக்கூடாதா? அதுவும் இல்லாம சம்பந்தி எல்லாம் இன்னைக்கு வரேன்னு சொல்லி போன் பண்ணிருக்காளோ. உனக்கு லீவு போட ஒரு சாக்கு தேவை. நடத்து என்ன கவேரி ஒரே டென்ஷனா இருக்க? உன்னை பொண்ணு பார்க்க வர போறாள இன்னைக்கு? இல்ல, நான் உன்னை பொண்ணு பார்க்க வர்றச்ச எவ்வளவு டென்ஷனா இருந்தியோ அதே ஃபீலிங்கோட இருக்கியே, அதனால கேட்டேன். சும்மாறா, அவளை போய் எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு நீ மாத்திரம் என்ன ஒழுங்கு? சம்பந்தி ஆத்துல முதல்ல நம்ம மாத்துக்கு வரும்போது உன் மூஞ்சி எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா? ஒரே எக்ஸைட்டடா இருந்த. எது நானு? ஆமா, எக்ஸைட்டடா இருந்தேன். என்னப்பா, நான் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அது உன் கண்ணுக்கு எக்ஸைட்டடா இருந்த மாதிரி தெரிஞ்சதா? ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அவன் கிடக்கான், சும்மாருமா. அவன் சொல்றதெல்லாம் ஒன்றும் காதில் வாங்கிக்காத. உனக்கு சீக்கிரமா நல்லபடியா குணமானவேன்னு என்னவோ லட்சுமியை நான் தான் வேண்டிட்டு இருந்தேன். சித்தி வந்துட்டாங்க. இருமா நான் போய் கூட்டணும். காவேரி என்ன சித்தி இவ்ளோ லேட்? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? டிராஃபிக். வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? வாங்க சம்பந்திமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சித்தி உட்காருங்க. வாங்க சம்பந்தி வாங்க. நம்ம கிட்ட நிறைய பேசணும். உட்காருங்க மாமா. கிருஷ்ணா தவறி போன அப்புறம் ரொம்ப இளைச்சு போயிட்டேள். காபி சாப்பிடுறீங்களா? ஷாமளா, சம்பந்தியாத்துல எல்லாரும் காபி எடுத்துன்னு வா. என்ன சம்பந்தியம்மா, காவேரி ஏதோ உங்ககிட்ட ரகசியமா சொல்லிட்டு இருக்கா போல இருக்கு. இல்ல, உடம்ப பத்தி கேட்டுட்டு இருக்கேன். உடம்பு நன்னா தான் இருக்கு. ஆனா அந்த சம்பவம் நடந்து ஆஸ்பத்திரிலையும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ மனசுதான் ரொம்ப பயந்து போயிருக்கு. அந்த பயம் தெளிஞ்சுடுத்தோம்னா எல்லாம் சரியாயிடும். ஏன்பா என்ன பார்த்து பயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அப்புறம் நான் என்னமோ காவேரியை பயமுறுத்துறதா தப்பா நினைச்சுக்க போறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆபீஸ் போல மாப்ள. அதான்ப்பா, எனக்காக அவர் ஒரு மாசத்துக்கு லீவ் போட்டுட்டு வீட்ல தான் இருக்காரு. ஷாமளா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காப்பி எடுத்துன்னு வாடி. வாங்க வாங்க. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேல? நீங்க எப்படி இருக்கே? நல்லா இருக்கேங்க. எடுத்துக்கோங்க. காவேரி ஒரு 2-3 நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இல்லையா? ஏங்க, நான் உங்களை தான் கேட்கிறேன். நீங்க சொன்னதானே கூட்டிட்டு போக முடியும்? சித்தி நீங்க கூப்பிட்டுட்டே பொண்ணை பெத்தே சம்மந்தி சொல்லட்டும், அனுப்பி வைக்கிறேன். காவேரி அனுப்பி வைங்க. சரி, கூட்டிட்டு போங்க. ஏன்னா இங்க இருந்து அவன் மைண்ட் வேற ஒரு மாதிரி இருக்கும், அங்க வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பா. தாராளமா. மாதவன், நீங்களும் வரணும். மாதவெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க காவேரி அழைச்சிட்டு போங்க, அவன் அப்பப்போ வந்து பாத்துப்போம். சரி காவேரி, உன் துணிமணி எல்லாம் ஏதா இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அவளோட புறப்படு. நீங்க அழைச்சு போங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். ரெடியாவே நீங்க உட்காருங்க. உட்காருங்க. என்னடா சும்மா தவந்தாலும் பேசிட்டு இரு. இன்ஸ்பெக்டர் ஐயா வரட்டும். அவர் வந்தவன கேஸ் என்னன்னு சொல்லி உன்னை முட்டி தட்ட சொல்றான். யாரை ஏமாத்தலான்னு பாக்குறேன். பாப்பா, எதுக்கு பாப்பா போலீஸ் கேஸ்ன்னு தேவையில்லாத பிரச்சனை? ஏதோ நம்ம மாப்பிள்ளை பாவம் செத்தவர் செத்து போயிட்டார், அதுக்காக கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிச்சு உயிரோடு இருக்கிறவன தேவையில்லாம நம்ம கொல்லணுமா? கொஞ்சம் யோசிச்சு பார் பாப்பா. இந்த கொலகாரம் அநேகமா உணர்ச்சி வசப்பட்டு கொண்டுப்பான்னு நினைக்கிறேன். பெரிய மனசு பண்ணி நீ தான் பாப்பா மன்னிக்கணும். சும்மா இருக்கியா? வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏன் சார் உங்க ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையுமா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க? ஒரு சில கேஸ் கண்டுபிடிக்காம ஃபெயிலியர் கூட ஆகலாம் இல்லையா? அந்த வரிசையில எங்க கிருஷ்ணா மாப்பிள்ளை கொலை கேஸும் சேரலாம் இல்ல? உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர்? இது பாருங்க, என் புருஷனை கொலை பண்ணது அந்த ராமுவும் சாரதாவும் தான். நான் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பணம் செல்வாக்கெல்லாம் இருக்கிறதுனால தானே நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க. சார், எங்க பாப்பா சாதாரண பாப்பா இல்ல, தெய்வ பாப்பா. டக்குன்னு யாரும் தப்பா சொல்றாரு. ஆனா அது மனசை பட்டுச்சுன்னா அது உண்மையா இருக்கும். நீங்க எங்கேயும் விசாரிக்க வேணாம். விலங்கு எடுத்துக்கோங்க, நேரா ராம் அவளோட போங்க, கையில விலங்கு போடுங்க, செல்ல கொண்டு தள்ளுங்க. என்கிட்ட சத்தம் போட்டு பேசியோ இல்ல என்கிட்ட சொல்லியோ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏசி வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க.
ஏன் பாப்பா எப்ப ஏசி வருது நம்ம எப்ப பேசுறது? வா பாப்பா பாலனை திறக்கலாம். எஸ் சார். என்ன சார் பாக்குறீங்க? என்னடா இவன் போலீஸ் அதிகாரி மாதிரியே சல்யூட் வைக்கிறான்னு பாக்குறீங்களா? நானும் போலீஸ் செலக்ஷனுக்கு ஒரு காலத்துல போனவன் தான். கால் சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் போலீஸ் ஆபீசர் ஆயிருந்தேன் உங்களை லேட் பண்ண மாட்டேன். இன்னொரு கிருஷ்ணா மாப்பிள கேஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன விஷயமா வந்தீங்க? ஏன் சார் உங்களை விட பெரிய அதிகாரி வீட்லயோ இல்ல ஒரு முக்கியமான விஐபி வீட்லயோ இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? எங்க மாப்பிள்ள ஒரு அனாதை என்ற காரணத்துக்காக கண்டுபிடிக்காம இருக்கீங்களா? இல்ல சார் நான் கேட்கல, எங்க பாப்பா கேட்க சொல்லிச்சு நான் கேட்டேன். இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட மர்டர் பண்ணி 1 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. எனக்கு நல்லா தெரியும் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணது அந்த ராமும் சாரதாவும் தான். நீங்க உடனே போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. லுக் மேடம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற ஆளுங்களே நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்கல. போய் உங்க வேலையை பாருங்க. பாப்பா இந்த மாதிரி முக்கியமான போலீஸ் அதிகாரியை பகச்சிக்காத பாப்பா. அப்ப நான் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம மாப்பிள்ளையோட கொலை கேஸ் என்னை சம்பந்தப்படுத்தி என்ன ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிட போறாங்க பாப்பா. அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்ஸ் வந்துருச்சு? எல்லாம் வந்துருச்சு சார், ரெடியா பண்ணாங்க. மேடம், இதுல இருக்கிற ஆளுங்க யாரையாவது அடையாளம் தெரியுதா பாருங்க. ஏன் கிட்ட விடுங்க, பாப்பா கொண்டு தெரியாது. சார் இந்த சார் இந்த நான் பார்த்திருக்கேன் சார். யாரு இந்த ஆளையா? ஆமா, இந்த ஆளும் எங்க ராமு அப்பளையும் காலியான ஒரு ரோடு, அதுல ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே 2 பேரும் வாயால பேசிக்காம செய்கையில பேசுனாங்க. அநேகமா பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் உத்து பார்க்கும் போது அந்த மரத்துல இந்த 3 இலை அவன் மூஞ்ச மறைச்சுது. அப்போ ஒரு பயங்கரமான காத்து அடிச்சு சார். அப்ப 2 இலக்கே விழுந்துச்சு. ஒரு இலை கரெக்டா அவன் மூஞ்சிக்கு நேரா வந்து நின்னுச்சு. அதான் மூஞ்ச உத்து பார்க்க முடியல. ஆனா அவுட்லுக்க பார்த்தா இவன மாதிரி தான் சார் இருந்துச்சு. நிச்சயமா தெரியுமா? ஆமா சார். கன்ஃபார்ம்டா தெரியுமா? அட கண்டிப்பா நான் பார்த்தேன் சார். போய் சொன்ன? இல்ல சார், ராவு மாப்பிளையும் இந்த ஆளும் பேசியிருப்பாங்களோ இல்ல நேத்து ராத்திரி கனவுல வந்து பேசியிருப்பாங்களோ அப்படி ஒரு சின்ன சந்தேகம் சார். ஏன் சார் நீங்க சந்தேக கேஸ் ஆள பிடிக்கிறது இல்ல? அதே மாதிரி எங்க சைடுல ஒரு சின்ன சந்தேக கேஸ், அவ்வளவுதான் சார். அடுத்த சந்தேக கேஸ்ல நீ தான் உள்ள. மேடம், நீங்க கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுங்க. எனக்கு யாரையும் தெரியல. மேடம், கணவன் இருந்த உங்களோட வேதனை எனக்கு நல்லா புரியுது. குற்றவாளிகளை நாங்க பிடிச்சிருவோம். பிடிக்க வேண்டிய கடமையே எங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் கொலைகாரங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சதே கிடையாது. அவங்களை கூடிய சீக்கிரம் நாங்க நிச்சயமா பிடிச்சிருவோம். நீங்க போயிட்டு வாங்க. ஏன் சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சுவீங்கல்ல? சார் ஒரே ஒரு சின்ன ஆசை சார். அதே மாதிரி ஒரு போலீஸ் செல்யூட் வச்சுக்கிட்டுமா சார்? சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய ஆசை சார். ஒரே தடவை ப்ளீஸ் சார் அடிச்சுக்கிட்டுமா? எஸ் சார். அடடே, என்னதான் கோர்ட்டு நிரபராதின்னு தீர்ப்பு வந்தா கூட செஞ்ச தப்பு மனசாட்சியை உறுத்தி நீங்களே சரண்டராக வந்திருக்கீங்களா? போங்க மாப்பிள்ள, உங்களுக்காக விலகு வெயிட்டிங்ல இருக்கே. எங்க கிருஷ்ணா உன் சொத்துல பங்கு கேட்டுருவாருன்னு நினைச்சு அவரை நீயே கொன்னுட்டு இப்ப நிரபராதி மாதிரி வெளி உலகத்துக்கு நாடகம் ஆடுறியா? இனிமே நாடகம் ஆடி என்ன போகுது? கொலைகாரன் கிடைச்சான்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். புழு பூச்சி கூட தீங்கு நினைக்காத வெங்ககிருஷ்ணா, அவனை கொலை செய்யற அளவுக்கு உனக்கு அவ என்னப்பா துரோகம் பண்ணான்னு கேட்கணும். பாப்பா என்ன சென்டிமெண்டா ஆக்ட் பண்ணிட்டு போறா பாத்தியா? இந்த கொலைகார பயலிகளே இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அன்பா பேசமான்னு நடிப்பானுங்க. அதே நான் பார் எந்த தப்பும் பண்ணல, எந்த கொலையும் பண்ணல, பல படம் பேசியே இருக்கேன். அப்பா நான் எந்த தப்பும் எந்த கொலையும் பண்ணலப்பா. எந்த கோயில்ல வேணா கற்பனை சத்தியம் பண்றேன்.
என்னடா இது, நம்ம பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் இருந்து இவ்வளோ ஸ்பீடா போகுது. ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை நம்ம பாப்பாவே கொண்டு இருக்குமா? இருந்தாலும் இருக்கும், எதுக்கு உஷாரா இருக்கணும். பாரா சார், எதுக்கும் நீங்க பாப்பா மேல ஒரு கண்ணு வைங்க. வேலு, பாப்பா சுந்தரி, ஐயா சாப்பிட்டாரா? எங்கம்மா சாப்பிட்டாரு? காலையில இருந்து காப்பி தண்ணி கூட குடிக்கல. மேல என்ன பண்ணிட்டு இருக்காரு? துணிமணி எல்லாம் மடிச்சு பொட்டியில வச்சு ஏதோ ஊருக்கு புறப்பட்டு இருக்காரு போல இருக்கு. போய் தடுங்களேன். என்ன என்னடி பண்ண சொல்ற? எங்க போறாரு, யார பார்க்க போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ பாருங்கம்மா, 10 வயசுல இருந்து நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அந்த விசுவாசத்துல சொல்றேன், ஐயாவை கொடுமைப்படுத்தாதீங்க. நான் என்னடி கொடுமை பண்ண? ஆம்பளைன்னா அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. இம்பிட்டு என்னத்துக்கு? எங்க வீட்டுல எங்க அப்பனுக்கு 4 பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி, எங்க அண்ணி, எங்க சித்தி, எங்க பெரியம்மா எல்லாரும் ஒத்து போகலையா? கூட்டு குடும்பமா வாழலையா? இதுக்கு முன்னால ஐயா வாரத்துக்கு ஒருக்கா அங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாருல, ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவன நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க. எந்த புருஷனாவது தான் உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டியை வித குளத்துல பாப்பானா? நீங்களும் ஒரு பொம்பளை தானம்மா. ஓஹோ, சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொடுமைப்படுத்துறிய. ஏய் சும்மா இருடி. சொத்துக்கு ஆசைப்பட்டு வீணா உங்க தாலியை இழந்துடாதீங்க. என்ன பாக்குறீங்க? போங்கம்மா, போய் ஐயாவையும் அந்த அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. அம்மா, ஐயா வர்றாரு. ஏதாவது வெளியூருக்கு போயிட போறாரு. போய் தடுங்கம்மா. என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க பண்ணுது? என்னங்க என்னங்க பண்ணுது? என்னாச்சுங்க? नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् என்னம்மா समेत प्रसन्न वेंकटेश्वर திடீர்னு என்ன வர சொன்னீங்க? ध्यायामि ध्यानं समर्पयामि. அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஓஹோ, ஏதாவது பிரச்சனையா? அவர் மனவேதனையில இருக்காரு. பிரபாவத்தினாலயா? அவர் பிரபாவம் மறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே விஜயோட அம்மா ஜானகிய அவர் காதலிச்சிருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் எனக்கு தெரியாம சந்திச்சிருக்காங்க. 2 குழந்தைங்களும் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இதனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஜானகி வெள்ளை சேலை உடுத்தி விதவ கோலத்துல இருக்கா. ஜானகிய வெள்ளை சேலையில பார்த்ததுல இருந்து அவரும் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. சாரதா, உன்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். ஜானகிட்ட எப்படியாவது நீதான் சொல்லி அவரோட சேர்ந்து வாழ வைக்கணும். அம்மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. உங்க வீட்டுக்காரர் நல்லவரு, நியாயமானவரு, எல்லாம் சரிதான். ஆனா கல்யாணம் ஆன உடனே உங்ககிட்ட ஜானகி பத்தி சொல்லிருக்கணும். ஜானகியோட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திருக்க கூடாது. 2 பசங்களையும் பெற்றிருக்க கூடாது. அந்த பசங்களை அப்பா யாருன்னு தெரியாம வளர்த்திருக்க கூடாது. அவர் உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஜானகிக்கு துரோகம் பண்ணிருக்காரு, 2 பசங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு, என் பிரபாவதிக்கு கூட துரோகம் பண்ணிருக்காரு. பெரும்பாலும் நிறைய ஆம்பளைங்க ஏதாவது சாதிக்கணும்னா உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு படுத்துக்குவாங்க. இதனால நிறைய பெண்கள் ஏமாந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இது உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. என்ன விட்டுருங்க. ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते
देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं सर्वदा सर्वकार्येषु नास्ति तेषां मङ्गलं तेषां विष्णो भगवान् मङ्गलायतरं परिः लाभं तेषां श्रेयस्तेषां कृतस्तेषां पराभवः येषामिन्द्रियमनस्यापावृतयस्तो जनार्दनः आपदामपहर्तारं लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् ॐ माङ्गल्यं कण्ठे भद्रामि सुभगे सञ्जीव शरणां शतं माङ्गल्यधारणोपकाय सूर्यादीनां प्रमाणां ग्रहाणां ராமு, என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமு. சாரதா மாட்டேன்னதும் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நீ எப்படியோ ஜானகிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்ட. சரியோ தப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவரோட சந்தோஷம் தான் முக்கியம். பெரியவங்க சந்தோஷத்துக்காக மட்டும் நான் அதை பண்ணலாமா? ஊரறிய உலகறிய இந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு, அதுக்காக தான் பண்ணேன். சரி ராமு, நான் வரேன். சரிங்க. கீதா, கீதா வாடி. என்ன கீதா தனியா உட்காந்துட்ட? இத்தனை நாள் தான் அப்பா யாரு அப்பா யாருன்னு தெரியாம கவலைப்பட்டு இருந்தேன். இப்பதான் உனக்கு அப்பா கிடைச்சிட்டார்ல, அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அங்கிள், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவர் யாருன்னு தெரியாம நான் பேசினப்பவே நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு இவர் தான் அவங்க அப்பான்னு சொன்னா எப்படி? இத பாருங்க அங்கிள், எங்க அம்மாவுக்கு வேணா ஒரு புருஷனா இருக்க முடியும், ஆனா எனக்கு அப்பா ஆக முடியாது. பாப்பா 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 எங்க இருக்க நீ? பாப்பா பாப்பா ஐயோ பாப்பா, ஏன் இப்படி ஓடி வர? கீழே விழுந்து இன்னொரு காலையும் உடைச்சுக்க போறியா? ஐயோ உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். பாசத்துல நீ பறவை பாப்பா, அதுவும் பாச பறவை. உனக்கு வரக்கூடிய ஆபத்துல முன்கூட்டியே சொல்லாத துரோகி ஆயிட்ட பாப்பா, துரோகி. அப்படி எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? ஐயோ சுந்தரி குட்டி எவ்வளவு எடுத்து சொன்னா. ஐயோ அடிக்கடி பெரிய பக்கம் பெரியமாக்க சண்டை வருது, நீ வீட்டு பக்கம் வந்துட்டு போயாரு. நான் தான் சாதாரணமாக காதல வாங்கி விட்டேன். நான் நினைச்சேன் ஏதோ வயசானதுங்க பாவம் புருஷன் கொஞ்சாதீங்க சண்டை போட்டு அடிக்கடி கொஞ்சிக்குதுங்கன்னு. ஆனா பெரியப்பா இப்படி கல்ல தூக்கி நம்ம தலையில போடுவார் நான் நினைக்கல பாப்பா. செத்து போயிட்டாரா? ஐயோ செத்து போயிருந்தாதான் பரவாயில்லையே. அவர் சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டாரு பாப்பா, 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரு பாப்பா. யாரு? யாரையா? நல்லா யோசிச்சு பாரு. நம்மளோட நல்லா பழகினவங்க, அடிக்கடி அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல வெஸ்மாம்படத்துல குடியிருந்தமே அந்த வீட்டுக்காரமா பெரிய பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு அடிக்கடி வீணை வாசிச்சுட்டு இருப்பாங்களே, அந்த பொம்பளை ஒரு கையில வீணைய வாசிக்கிட்டு இன்னொரு கையில நம்ம குடும்ப கழுத்தை அறுத்துட்டாலே பாப்பா, அறுத்துட்டாலே பாப்பா. சரி, இதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? பெரியம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அந்த கேவலத்தை ஏன் கேக்குற? நம்ம பெரியம்மா தலைமையில தான் அந்த கல்யாணமே நடக்குதான். அந்த அம்மா மாலை எடுத்து போடுதான், தாலி எடுத்து கொடுக்குதான். இது பரவாயில்ல. ஓ மச்சன இருக்கான மச்சன, அதான் அந்த முண்டக்கண்ணு விஜி உன் தங்கச்சியோட புருஷன் வளர்ந்தவன் யோகி, அவன் தான் இந்த கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செய்யறானா. அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம குடும்பத்தை கமுத்துட்டானே பாப்பா, ஒட்டு மொத்தமா கமுத்துட்டானே. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன பிரச்சனை?
உனக்கு என்ன பிரச்சனையா? ஐயோ பாப்பா, நான் உலகாரிய மார்த்தட்டி சொல்வனே, டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கத்தோட ஒரே பொண்ணு, ஒன்லி டாக்டர் எங்க பாப்பா தான். மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு எங்க பாப்பான்னு. இப்ப அந்த வாரிசு 3ஆ பிரிஞ்சு போச்சே பாப்பா. இந்த கேட்டு பயில மட்டும் நம்பவே கூடாது. வயசாகி கல்யாணம் ஆனா சின்ன வீட்டோட ஒட்டிப்பானுங்க, அப்புறம் பெரிய வீட்டுக்கு பிரிச்சு எடுக்கவே முடியாது. ஆனா சொத்து மட்டும் கரெக்டா பிரிஞ்சு சின்ன வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு நீ தான் பாப்பா முடிவு எடுக்கணும். மாட்டேன். விஜிக்கோ கீதாவுக்கோ அந்த சொத்துல இருந்து ஒரு பங்கு கூட கொடுக்க விட மாட்டேன். ஜானகி, இந்த போட்டோ பாத்தியா? யாருங்க இது? பையன் நல்ல லட்சணமா இருக்கா? நல்லா இருக்கான்ல? இவனை தான் நம்ம கீதாக்கு பார்த்திருக்கேன். கீதாவுக்கா? அதுக்குள்ள என்னங்க அவசரம்? அவசரமா? என்ன பேசுற நீ? காவேரி கீதா விட எவ்வளவு சின்னவா? அவளுக்கே கல்யாணம் இல்ல? அதை விடுமா. நான் 3 பெண்ணுகளை பெற்றேன். அதுல ஒரு பெண்ணுக்காவது ஏன் இஷ்டப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ண எனக்கு ஆசை இருக்காது. பிரபாவோட கதை தான் உனக்கே நல்லா தெரியும். அடுத்தது விஜி. அவ கல்யாணமே நரகமா போய் சாரதாவோட புண்ணியத்துல புதுவாழ்வு கிடைச்சி இப்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம கீதாவுக்காவது இந்த டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கத்தோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஊரெல்லாம் கூட்டி இன்விடேஷன் கொடுத்து ஏன் இஷ்டப்படி ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை செய்யணும்னு ஆசையா இருக்குமா? இது ஒரு தப்பா? எல்லாம் சரிதான். நீங்க இத பத்தி பேச வேணாம், நானே பேசிக்கிறேன். ஏன்? அவ விஜி மாதிரி இல்ல. உங்க மேல கோவமா இருக்கா. நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதே அவளுக்கு பிடிக்கல. என்கிட்ட விட்டுருங்க, நான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சரி பேசு, சம்மதிக்க வச்சா சரி. சீக்கிரம் பேசு. சரிங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்துடா. என்ன கீதா, ஏன் இப்படி பயந்து சாவுற? உனக்கு என்ன, யாராவது பார்த்தா? பார்க்கட்டும். சரி வரேன். ஓகே. நில்லு. எங்க போயிட்டு வரேன்? எங்க போயிட்டு வரேன்னு? அது கேட்க நீங்க யாரு? உங்க அப்பா. எங்க அம்மாவோட திடீர் புருஷன். ஏய், வாங்க இங்க வாங்க. நான் பட்றேன். பட்றையா? நானா? ஒன்ன தாண்ட வாடா. என்ன சார்? உன் பேர் என்ன? சிவா. சிவா. இது என்ன தெரியுதா? 500 ரூபா நோட்டு. அந்த கடையில போய் சில்லறை மாத்திட்டு வா. டேய், சும்மா சில்லறை கேட்டா எவன் கொடுப்பான்? ஏதாவது சாமான் வாங்கணும். ஒரு 50 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கி வாங்கி. சரி சார். தம்பி, என்ன வெத்தலைன்னு கேட்ப? சொல்லுங்க. கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்றோம், புரியுதா? ஓ, இங்க வா, இங்க வா. சில்லறை கொடுத்தா ஒழுங்கா என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பியா இல்ல தூக்கிட்டு ஓடிடுவியா? இந்தாங்க. ரோசமா, என்ன படிச்சிருக்கிற? 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் படிச்ச நீ எம்ஏ பாஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற என் பொண்ணை லவ் பண்ற. ஏண்டா, காதலிக்கு ஒரு தராதரம் வேண்டாம்? நான் காதலிக்கு விரோதி இல்லப்பா. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்க, இந்த விடல காதல் ஊர் போய் சேராது, புரியுதா? இது என்ன தெரியுதா? இங்கிலீஷ் புக்கு.
இங்கிலீஷ் புக். இங்கிலீஷ் புக்கா? இங்க என்ன எழுதியிருக்க, படிக்க தெரியுதா? தெரியல. நீ என் பொண்ணை காதலிக்கிற. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு இங்கிலீஷ்ல ஒரு இன்விடேஷன் வந்தா யார் படிப்பா? இல்ல உன்னை நாளோட கூட்டிட்டு போகும்போது உன் வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்றாருன்னா என் பொண்ணு என்ன பதில் சொல்லணும் யோசிச்சு பாத்தியா? இப்படி புறா கொண்டு போய் உளுத்து போன ஒரு பட்டரை வச்சிருக்காரு என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாளவ? இந்த பாருப்பா, தகுதிக்கு தகுந்த மாதிரி காதலிக்க கத்துக்க, புரியுதா? இத பாரு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நான் ஏற்கனவே தேடியாச்சு. பெரிய குடும்பம், பெரிய படிப்பு, பெரிய உத்தியோகம். அதனால என் மகளை மறந்துடு, புரியுதா? தொழிலை கவனிச்சு உருப்படுற வழியை பாரு. இந்த பாருடா, நான் சொல்றதையும் மீறி மறுபடியும் எங்கேயாவது என் மகளோட நீ சுத்துறத பார்த்தேன், போலீஸ்கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன், கடையை சீல் வச்சிருவேன். ஓ சார், உங்க பணம். அழாத, வச்சுக்கோ. நான் கூட பேசணும். இப்ப பேசணும். உங்க அப்பா என்னை பத்தி எப்படி பேசணும் தெரியும்? நீ வேணாங்கிற, உங்க அப்பா என்னை பத்தி எப்படி தெரியுமா பேசினாரு? ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கீதா நில்லு. என்ன நீ பேசாதங்கிற, ஆனா உங்க அப்பா பேசுறாரு, கண்டபடி பேசுறாரு. ஏண்டா, ஒரு உழுத்து போன மெக்கானிக் கடையை வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கத்தோட பொண்ணு கீதாவை லவ் பண்றியா? உன் கடையை அடைச்சு உடைச்சிருவேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷனை புடிச்சு கொடுத்துருவேன்றாரு. இது பார், நான் எந்த காலத்திலயும் எந்த டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கத்தோட பொண்ணையும் காதலிக்கல. நான் காதலிச்சதெல்லாம் அந்த மாடி வீட்டுல இருந்த குட்டி கீதாவை தான். எனக்கு உன்ன மாதிரி அபிநயம் எல்லாம் புடிச்சு பேச தெரியாது. நேரடியாவே விஷயத்த சொல்றேன். நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க புரிய மாட்டியா? டேய், நீ என்ன கல்யாணம் பண்ணாட்டியும் உதப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரே டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கம், அவரையும் உதப்பேன். ஏய் நிடி, என்னடி நீ பாட்டுக்கு என்ன பலர் அரைஞ்சிட்டு போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீ என்ன வாடா போடான்றல, அத நான் உன்னை வாடி போடின்ற. டேய் நிறுத்துடா. இவ்ளோ நாளா நீங்களாம் எங்களை வாடி போடின்னு கூப்பிட்டு இருந்தீங்க. இப்ப நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். உங்களை வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். நீங்க எங்களை எப்படி தெரியுமா கூப்பிடணும்? வாங்க அம்மா, போங்க அம்மா, மரியாதையா கூப்பிடணும். சரிங்கம்மா. கீதாம்மா, இனிமே உங்களை வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். ஆனா உங்க அக்கா விஜய் எங்க முதலாளி சூர்யாவை காதலிச்சு கைவிட்டு குடிகாரனாக்குனாங்க பாருங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன கைவிட்டு குடிகாரனாக்கி கொலை பண்ணாதீங்கம்மா. டேய், எங்க அக்கா விஜய் மாதிரி நான் கோடை இல்ல. என்னைக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த மகாலிங்கத்துக்கு பயந்துட்டு நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம ஓடிட்டேன்னு வச்சுக்கோ, எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வந்து நான் உன்னை உதப்பேன். சூசைட் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காத. அதில்ல உங்க அப்பா. இப்ப என்ன உனக்கு? அந்த மகாலிங்கம் உன்னை திட்டினாரு, அவ்வளவுதானே? இன்னைக்கு நைட் அந்த ஆளுக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். நீ வா இப்போ. வா. வாடா. நான் சொல்றேன்ல. பேசாம வா. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி, சுந்தரி கண்ணால் ஒரு சேரி, சுந்தரி கண்ணால் ஒரு சேரி. ஹலோ, யாரு சார், என்ன வேணும்? இந்த ஆர்காட் டெரஸ்ல 6வது மாடியில ஏதாவது ஃபிளாட் காலியா இருக்கா? எதுக்கு? விலைக்கு வாங்க போறையா? போயா வாங்க வந்துட்டேன். எங்கேயாவது புறம்போக்கு நிலத்துல பட்டா போட்டு வச்சிருப்பான், அங்க போய் வாங்க போ. ஏயா, ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி கார்டு வாங்குற கஸ்டமரை பார்த்து கேவலமா பேச 1 லட்சம் பொற்காசு கொண்டு வந்திருக்க. எங்கேயா அவங்க ஓனர்? அக்ரிமெண்ட் போடணும். பில்டிங்கோட விலை என்ன தெரியுமா? எவ்வளையா? உள்ள இருக்கு பாரு பர்னிச்சர், அதோட விலையே 10 லட்சம் ரூபாய். வாங்க வந்துட்டேன் பில்டிங்க. போயா, போறதான் போற, அப்படியே பில்டிங் அண்ணாந்து பாத்துட்டு போ. சுந்தரி, உனக்கு பிளாட் வாங்கி தரதுக்காக அட்வான்ஸ் கொண்டு வந்தேன், எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஐயோ, வேணும். சுந்தரி குட்டி, சுந்தரி குட்டி, வாடகல்லே வா. நீ ஏன் இங்க வந்து தொலைச்ச? ஐயோ. சுந்தரி, 6 அடி கூந்தல் அழகா வச்சிருந்த, இப்ப கட் பண்ணி 1 அடி கூந்தலா மாத்திட்டியே. யார் இந்த கிழமை? டார்லிங், யாரு இவன்? அதே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க வீட்ல ஒரு வேலைக்காரன் இருந்தா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான்.
இந்த விளையாட்டெல்லாம் காட்டுவேன்னு சொன்னேன்ல, அந்த வேலைக்காரன் வேலுமணி தான். ஓ, இவன் தான் அந்த வேலைக்காரன் வேலுமணியா? என் டார்லிங் எனக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் உன்னை பத்தி தான். ஏன் சார் சாப்பாடு உங்க கையால சாப்பிட முடியாதா? அதையும் சுந்தரி தான் ஊட்டணுமா? Will you please shut up? அம்மா, நீ நல்ல பாட்டெல்லாம் பாடுவியா, கதையெல்லாம் சொல்லுவியா? ஏன் சுந்தரி, என் வாழ்க்கை உனக்கு கதையாயிடுச்சா? நம்பிக்கை துரோகி. ஏய், இரு என்ன இவன் துரோகி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான்? ஒண்ணே இல்ல டார்லிங், இவனுக்கு சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அததான் துரோகம் அது இதுன்றோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அப்படி வெயிட் பண்ணுங்க. இந்த ஒண்ணு விட்டு அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் டார்லிங். யோ வாங்க. யோ, அந்த ஓல்டு மேன் தான் என் புருஷன். அவருக்கு நேர போய்கிட்டு அவ இவன். ஐயோ ஏ சுந்தரி, எவ்வளோ அழகான காதல் மொழி பேசுவேன், செல்லாம வார்த்தைகள் பேசி என்ன மயக்குவேன். இப்ப கேவலம் பணத்திமிர்ல பேசுறியே. ஓவரா கத்தாத. உனக்காக நான் வெயிட் பண்ணி என் தலையில டை போட்டு தான் மிச்சம். இதோ பார், அந்த வயசான கிழவன் இருக்கானே, நீ என்ன சொன்ன? ஆர்காட் டெரஸ் 6வது மாடில டபுள் பெட்ரூம் தான் வாங்கி கொடுப்போம்னே. இந்த ஓல்டு மேன் 10th ஃப்ளோர்ல ட்ரிபிள் பெட்ரூம்ல வீடு வாங்கி கொடுத்திருக்கான். இத பார், நெக்லஸ், பட்டு புடவை, செல்போன். உன்னால இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? ஏ சுந்தரி, நம்ம காதல் பட்டம் 1500 மீட்டருக்கு மேலே நல்ல வாழ்விட்டு ஜகஜோதியா பறந்துகிட்டு இருந்தது. இப்ப வேலைக்காரன் ஒண்ணு விட்டு அண்ணன்னு கட் பண்ணி டீல்ல விட்டுட்டியே சுந்தரி. அப்போ ஒண்ணு செய்யறியா? இதே மாதிரி ஆர்காட் டெரஸ்ல 12வது மாடியில 4 பெட்ரூமோட வீடு வாங்கி கொடு. இந்த ஓல்டு மேனை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னோட ஓடி வந்துடுறேன். என்கிட்ட பணம் இல்லையே சுந்தரி. உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்காரியை பார்த்துட்டு போ. இத பார், கல்யாண செலவுக்கு வேணா நாங்க ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புறோம். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பிளேடு கூட வாங்க முடியாது. யோ, நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. தள்ளியா, என் டார்லிங் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. தள்ளியா, தள்ளுறானா பாரு. ச்சே, உன்னதமான காதல்லாம் இப்ப செத்து போச்சு. கலியுகம் காதல் கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற காலம் வந்துருச்சுடா ஆண்டவா. இதுக்கு ஒரு விமோசனம் இல்லையா? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் காதல் தோல்வி ஆயிடுச்சே. பாப்பா பாப்பா. பிரபா, அந்த ஆத்துக்கு போலீஸ்காரா வந்து போயிட்டு இருக்காளா? சாரதா அவளுக்கு கட்டுக்கட்டா பணத்தை அள்ளி வீசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சாரதா தான் அவன் நாமடே எனக்கு கொலை பண்ணியிருப்பான்னு தோன்றது. இதை பாரு, யாராவது பெரிய மனுஷால பார்த்து பேசி சாரதா உள்ள தளறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்பதான் அந்த சொத்தெல்லாம் நம்ம எல்லாம் பிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியும். பாக்குறேன். வேலு, என்ன கோலம் இது? ஏண்டா பாட்டி கிழவின்னு ஏதோ கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், போர்வை போத்திட்டு வந்து நிக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? சீறி வரும் பாம்பை நம்பலாம், ஆனால் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே. அடித்து கொள்ளும் புலியை நம்பலாம், ஆனால் அரவணைக்கும் பெண்ணை நம்பாதே. கடலின் ஆழத்தை கணக்கிடலாம், ஆனால் பெண்ணின் மன ஆழத்தை கணக்கிட முடியாது. பாம்பை கண்டால் படையே நடுங்கும், பெண்ணை கண்டால் பேயும் நடுங்கும். வேலு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உளறிட்டே இருக்க. பாப்பா, என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு பாப்பா, அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு இப்ப இருக்கிறது 2 சாய்ஸ். ஒண்ணு, சாமியாரானா இமயமலைக்கு போகணும், இல்ல தற்கொலை பண்ணிதான் சாவணும். 1 நிமிட். இந்த 2 பேர்ல ஒன்ன தொடு, அதான் என் முடிவு. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஐயோ பாப்பா, என் காதலி சுந்தரி என்ன கைவிட்டுட்டா பாப்பா. உனக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். உனக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா காசை திருடி ஆர்காட் டெரஸ்ல 6வது மாடியில டபுள் பெட்ரூம் ஏசி பிளாட் சுந்தரிக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு திருடி வச்ச காசை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போனேன். எந்த பிளாட்டை நான் வாங்கி தரணும்னு நினைச்சேனோ அதே பிளாட்ல சுந்தரி ஒரு கிழவனோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கா பாப்பா. அதெல்லாம் கண்ணால பார்த்துட்டேன். சரி, வாழ்க்கையில காதல் என்றது ஒரு அங்கம்தான். காதலே வாழ்க்கை ஆயிடாதுன்னு எனக்கு தெரியும். என் மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனா என்ன பார்த்து கேட்டாலே ஒரு கேள்வி பாட்டிமா, கேட்டாலே ஒரு கேள்வி. அப்படி என்னடா கேள்வி கேட்டா? ஒரு பிளேட் வாங்கி தர உனக்கு யோகிதை இருக்கா அப்படின்னு கேட்டா பாட்டிமா. கேட்டு போட்டோம், பரவாயில்லை. ஆனா
அப்படி அந்த பிளேட வச்சு அவன் என்னதான் செய்ய போறான்னு தான் புரியல. என் மண்டைய உடைச்சு பார்த்தேன், உருட்டி பார்த்தேன். ஏன் பாட்டிமா, அந்த பிளேட வச்சு சுந்தரி குட்டி என்ன செய்ய போறா? ஏண்டா உன்னால ஒரு பிளேடு வாங்கி தர முடியாதுன்னு அவ தீர்மானமா சொல்லிட்டா. அப்புறம் அந்த பிளேட வச்சு அவ என்ன செய்ய போறான்னு உனக்கு என்ன ஆராய்ச்சி? இத பார், மணந்தால் மகாதேவி இல்லேனா மகாலட்சுமிடா. மகாலட்சுமியா? அப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில கிராஸ் ஆனதே இல்லையே. மகாலட்சுமி இல்லைன்னா என்னடா, ரோஜா இருக்காளோ இல்லையோ, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த ராகு மாப்பிள்ள வீட்டுல வேலை செய்ய ரோஜாவா? அவளேதான். பாட்டிமா, அவனுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்த ராகு மாப்பிள்ள வீட்டுல சேர்ப்பாரா, செருப்பாலேயே அடிப்பாரு. அவர் இருந்தா என்னடா, நான் எதுக்கு இருக்கேன்? நான் ரோஜா கிட்ட உன்னோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி அவ உன்னை காணாதே காதல் கொள்ளும்படியா செய்யறேன். பாட்டிமா, நீ சொல்றதை கேட்கும் போது காதுக்கு இனிமையாதான் இருக்கு. ஆனா ஒரு மோடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரில இருக்கு நீ சொல்றது. இத பாருடா, ஒன்னால முடியாதது, பிரபாவால முடியாதது என்னால முடியும். ஏன்னா I have a lot of experience. எப்படியோ பாட்டிமா, இந்த உடல் ஊனமுற்றவனுக்கு மறுவாழ்வு நீதான் அளிக்கணும். செய்வியா பாட்டிமா? கண்டிப்பா செய்யறேன்டா, கவலை ஏற்படாத. கீதா, கீதா, யார் டேப் ஆஃப் பண்ணது? யார் டேப் ஆஃப் பண்ண சொன்னது? எதுக்கு அப்படி பைத்தியம் மாதிரி அலற? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். சிவா மேல. என்னடி அப்பா கிட்ட இப்படியே பேசுறது? யாரு இவரா? இவர் எனக்கு அப்பாவா? ஏமா இப்படி தப்பு தப்பா பதில் சொல்ற? இவர் எனக்கு அப்பாவே கிடையாது. சின்ன வயசுல எங்களுக்கு அப்பானா யாருன்னே தெரியாம வளர்த்த. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டதுதான் பாக்கி. திடீர்னு ஒரு நாள் வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு வந்த. அப்ப கேட்டா அப்பா இறந்து போயிட்டாரு சொன்னேன். அப்பவும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இப்போ இவரை காமிச்சிட்டு இவருதான் உங்க அப்பான்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்கணுமா? முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாது. சிவா கிட்ட 500 ரூபாய் நோட்டை காமிச்சிட்டு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாராமே. இவருக்கு தெரியுமாமா? கேளுமா, அவருக்கு தெரியுமான்னு கேளு. சின்ன வயசுல தெரு தெருவா சுத்தி கட்டு துணி தலையில வச்சு வித்துட்டு இருந்தவர் தானே. உன்னை காதலிச்சாரா? கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரி கிடைச்சோன்னே உன்னை கை விடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அனுபவிக்கிற சொத்தெல்லாம் அவர்தாமா? கேளுமா, அவர்தான் கேளு. எல்லாம் அந்த அம்மா தானே. பணத்தை பத்தி பேச அந்த ஆளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. உன்னால எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அப்படியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் மாமியார்காரி என்ன கொடுமைப்படுத்துவா. உங்க அப்பா யாருன்னு கேட்டுட்டு என்னால சொல்ல முடியாது இவர்தான் எங்க அப்பான்னு. எங்க அப்பா யாருன்னு என்னால சொல்லவே முடியாது. அதனால நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். சிவாவை தான் லவ் பண்றேன், சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சிவா கொடுமைப்படுத்த மாட்டான். அப்பா யாருன்னு கண்டிப்பா கேட்கவே மாட்டான். அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப சொன்னதெல்லாம் உனக்குதான், அவருக்கு கிடையாது. நான் அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடிஞ்சா 2 பேரும் தடுத்துக்கோங்க. இந்த ஆளை எதுக்காக பிடிச்சிட்டு வந்த? சார், நம்ம ஆலிவர் ரோட் மணில நான் நின்று இருந்தேன் சார்.
இவன் என்ன பார்த்ததும் பயந்து போய் ஓடினான். நான் நில்றான்னு சொல்றேன், இவன் நிக்காம அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கான் சார். அதான் நம்ம கிருஷ்ணாவோட கொலை கேஸ்க்கு இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன் சார். யோ உண்மையை சொல்லு, எதுக்காக ஓடுன? நீதான் கிருஷ்ணாவை கொலை பண்ணியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். அப்ப எதுக்காக ஓடுன? அந்த உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு சார். நான் சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? கோவிக்க மாட்டேன், உண்மையை சொல்லு சார். நான் சொன்னதா நீங்க ஜெயில போட்டுற கூடாது. முதல்ல சொல்லியா? சார் நான் அப்ரூவ் ஆயிடுறேன் சார். அப்ரூவ் ஆயிடுறேன் சார். எனக்கு கொலைன்னு பேப்பர்ல எதுனாலே பார்த்து வந்துடும் சார். அப்புறம் எதுக்காக அவரை பார்த்து ஓடுன? சார் அது வந்து சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு சார். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒரு நாள் அமாவாசை அப்படியே சைக்கிள் பறிச்சுட்டே வந்தேன். அப்படியே பறிச்சிடும் போது ஒரு போலீஸ்காரன் கபால் பிடிச்சி எங்களா லைட்னு கேட்டான். லைட் இல்ல சார் சொன்னேன். கபால் சைக்கிளை போட்டு சாவி எடுத்து நடரா ஸ்டேஷன் சொல்லிட்டான் சார். எனக்கு வந்தது சார் கோவம். சுத்தி முத்தி பார்த்தேன். லைட்டா சோடு கல் எடுத்து ஒரே அடி டமால்னு அடிச்சேன். ஐயோ மயக்கம் போட்டு ஓடினான் சார். அப்புறம் என்னன்னு தெரியாது. அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான் சார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ பார்த்தாலே எனக்கு பயம் சார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சஞ்சா பிரவர்த்ததே உத்திஷ்ட நர்யார்தோலா கர்த்தவ்யம் தைவ மான்யகௌ மாங்கல்யம் தந்து நாதேன மம ஜீவன ஹேதுனா. இந்த வீடு தான்பா. இந்தாங்க வாங்க. என்னங்க 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 என்னம்மா இப்படி வாங்க. என்னாச்சு? என்னம்மா இதெல்லாம்? தாலியா கிட்டேஷா? என்ன தைரியட்டா உனக்கு? ஜானகி என்ன நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாமே முடிஞ்சுதா? ஆமா, அவங்க 2 பேருமே மேஜர். அவங்க 2 பேர் தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால நான் தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நில்லுங்க. என்ன தைரியம் இருந்தா எம்எல்ஏ போட்டு வந்து நிப்பீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.